உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நிலாவோட அண்ணி நிலாவுக்கு ஃபோன் பண்ணி அம்மாவும் அப்பாவும் வந்துட்டுருக்காங்க, கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே வீட்டில் இப்போது பரபரப்பாக வந்துட்டு சேரன் வந்து ஒவ்வொரு வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த நேரத்தில் பாண்டி, சோழன், அப்புறம் பல்லவன் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது அவசர அவசரமாக எழுப்புறாரு. யாருமே எழுந்திருக்க மாட்டேங்கிறாங்க. டேய், அவங்க வந்துட்டாங்களாண்டா, பக்கத்தில் வந்துட்டு இருப்பாங்க போல இருக்கு, எந்திரிங்கடா, எல்லாத்தையும் சரி பண்ணணும்ல அப்படிங்கும்போது, யாருனே வராங்க, எதுக்குனே அப்படி காலங்கத்தால எழுப்பி விட்டுட்ருக்க அப்படிங்கிறாங்க. ஏய், நிலாவோட அப்பாவும் அம்மா வராங்களாண்டா அப்படின்னோடனே சோழன் வந்து வாரி சுருட்டிட்டு எந்திரிக்கிறாரு. ஏன்னா அவங்க எதுக்கு நான் இங்கே வராங்க அப்படிங்கிறாங்க. இது என்னடா கேள்வி, அவங்க பொண்ணை பார்க்குறதுக்கு அவங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பாக வேலையெல்லாம் பார்த்துட்டு ஓரளவு ரெடி பண்ணி வச்சாலும் கரெக்டாக அவங்க அப்பா அம்மா வந்துடுறாங்க. ஸோ வந்துடுச்சு, கார் வந்துருச்சு அப்படிங்கும்போது இப்போது சேரனை இருக்கட்டும், பாண்டி, பல்லவன் 3 பேருமே வெளியே போயிட்டு இன்வைட் பண்ணுறாங்க. அப்போது முதல் முறையாக வர அவங்க அம்மா வந்துட்டு இறங்கி அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அதுதான் வீடு, வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூட்டிகிட்டு வராரு. உள்ளே வந்தவங்க அப்படியே அங்கே வாசலில் நிற்கும்போது இப்போ நிலாவை கூப்பிட்றாங்க. நிலா வந்துட்டு ரொம்பவும் எமோஷ்னலாகி அப்பா அம்மா கிட்ட அழுதாலும் வெளியிலே நின்று பேசுகிறீங்களே, உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. இதை பார்த்ததுமே சோழனுக்கு ரொம்ப பதறுது. நிலா வெளியில் போகிறதுக்கு முன்னாடியே கேட்குறாங்க, இதை பற்றி ஏதாவது சொன்னி அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லும் போதுமே நான் எதுவுமே சொல்லலைன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரியாக போயிடுறாங்க. இப்போ உள்ளே வந்து உட்காந்து அவங்க அம்மா ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்டே கேட்டுட்டு அவங்க போகும்போதுமே போயிட்டு பாய்ஸ் ரெஸ்ட் ரூமை திறந்துடுறாங்க. அதுவே ஒரு மாதிரி இருக்குங்கும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஃபீல் ஆகுது. அதை பார்த்துட்டு அவங்க ஒரு நிற்கும்போது நிலா போயிட்டு, அம்மா இதை நான் யூஸ் பண்ணுறது இல்லைம்மா, எனக்கு தனி பாத்ரூம் இருக்குவா அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. எப்படி தாண்டி நீ இந்த வீட்டில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்ததுக்கப்புறமா நடேசன் பார்த்துட்டு அவரே பேச்ச ஆரம்பிக்கிறாரு. வாங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னோடனே, நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களாண்ணே அப்படிலாம் பேசினதுக்கப்புறம் இவங்க தான் உங்கள் வீட்டு அம்மாவா அப்படின்னு கேட்கும்போது நிலாவே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஆமாம் அங்கிள், இவங்க தான் என்னோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இத்தனை நாளுக்கு இல்லாமல் திடீர்னு பொண்ணை பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு நடேசன் கேட்ட செகண்ட்லேயே, ஏன் எங்கள் பொண்ணை பார்க்க வர்றதுக்கு நாங்கள் யாரை கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஹார்ஷாகவே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதை பார்த்ததும் சேரனுக்கே ஒரு மாதிரி ஆகுது. அப்பா ஒரு நிமிஷம் இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, டீ காஃபி சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்கும்போதே, இல்லைப்பா அதெல்லாம் வேண்டாம், நான் ரொம்ப குடிக்கக்கூடாது, வரும்போதே குடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சமாளிச்சிடுறாங்க. தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாரு. தண்ணி அவங்க அப்பா குடித்தாலும் அவங்க அம்மா அதை வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க, வேணாம் அப்படிங்கிற மாதிரி சோழனை முழுக்க முழுக்க பார்த்து முறைச்சிக்கிட்டே அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நிலா ஒரு மாதிரி ஷாக்லேயே இருக்கும்போது, என்னம்மா உட்காருடா அப்படிங்கிறாங்க. சரி, நிலா உட்காந்தோன்னே, என்ன அப்படியே ஷாக்காக பார்த்துட்ருக்க அப்படின்னோடனே, இல்லைப்பா என்ன திடீர்னு வந்திருக்கீங்களே அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இங்கே நடக்கிற சில விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டேன், அதனால தான் வந்தேன் அப்படிங்கும்போதே நிலா அப்படியே முழிக்கிறாங்க. என்னம்மா, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? எல்லாத்தையும் நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன், நான் உன் கூட இல்லையே தவிர இங்கே நீ என்ன பண்ணுற எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது சோழன் வேகமாக, நீங்கள் எப்படி ஆள் வச்சு என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு பார்க்குறதா உங்களுக்கு வேலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போவுமே சேரன் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறாரு சோழன். அடே கொஞ்ச நேரம் அமைதியாருடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் சொல்லிடுறாரு. அதான் நீ சரி டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்க, அதுக்கப்புறம் சேர்ந்து வாழ்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். அதே இப்போ டிவோர்ஸாக ஆகிடுச்சில்ல, அதான் நாங்கள் இனிமேல் எதுக்கு இங்கே நிலா இருக்கணும், கூட்டிகிட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்னு சொன்ன உடனே நடேசனுக்காக இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆகும்போது நடேசன் வாயை விட்டே கேட்டுடுறாரு. டிவோர்ஸ் ஆனால் என்ன, நிலா இங்கே இருக்கக்கூடாதுன்னு இருக்கா அப்படிங்கிறாங்க. ஒன்றுமே இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் இங்கே இருந்து என் பொண்ணு என்ன பண்ணணும், நாங்கள் கூட்டிகிட்டு போக போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே நிலாவுக்கே ஒரு மாதிரி ஆகுது. நீ வா நிலா, நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. நிலா தயங்கியே நின்றுட்டுருக்காங்க. ஸோ ஒரு மாதிரியே பண்ணிகிட்ருக்கவும் அவங்க அம்மா வந்துட்டு, நம்ம வெளியே கூட்டிகிட்டு போய் பேசலாம் நிலாவை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, வெளியில் கூட்டிகிட்டு போய் பேசுகிறோம் அப்படிங்கும்போதுமே அப்படியே கூட்டிகிட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற பயமும் நிலாவுக்கு இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி தயங்கியே நிற்கும்போது, என்னடா அப்பா சொன்ன மாதிரி நடந்துக்குவேன்னு உனக்கு தெரியாதா, போய் பேசிவிட்டு நான் உன்னை இங்கே தான் கூட்டிகிட்டு வருவேன் வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொன்ன உடனேமே சேரன் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் அவங்க வெளியே போகிறாங்க. ஆனால் போயிட்டு வந்துடுறேனே அப்படின்னோடனே, சரிப்பா அப்படின்னோடனே இப்போ அவங்க கிளம்பி போகும்போதுமே சோழன் பின்னாடியே ஓடி போகிறாரு நிலான்ட்டு. நிலா அப்படியே திரும்பி பார்த்துக்கிட்டே அவங்களும் போயிடுறாங்க. ஸோ போனதுக்கப்புறமா பயங்கரமாக கத்துறாரு சேரன் கிட்ட, எதுக்குன்னு நீ நிலாவை அனுப்பி வச்ச அப்படின்ட்டு. என்னடா அதுதான் அவங்க கூப்பிட்டோன்னே கிளம்பி போகவான்னு கேட்கும்போது நான் சொல்ல முடியும், அவங்க அப்பா அம்மா கூட தானடா போயிருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே அந்த ஆள் நல்லா பேசுகிற மாதிரி பேசி கூட்டிகிட்டு போயிட்டு என் மேலே திருட்டு பள்ளி சுமத்துனதெல்லாம் உனக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. தெரியும் தாண்டா, அதெல்லாம் நான் மறக்கல, அதுக்காக கூப்பிடுறாங்க, எப்படிடா போக முடியும், வேணான்னு சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. அப்படியே எனக்கு பயமாக இருக்குண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவர் புலம்ப ஆரம்பிக்கிறாரு. அதே டைம் நேராக கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நிலா கிட்ட அங்கே போய் பேசுகிறாங்க. பேச ஆரம்பிக்கும் போதுமே அவர் சின்ன பிள்ளையில எப்படிலாம் வளர்த்தாரு, நிலாவோட பழைய நினைவுகள் அதெல்லாம் சொல்லி கொஞ்சம் நிலாவை மைண்டை மாற்றுற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இப்போது அவங்க கேட்குறாங்க, என்ன நிலா நம்ம கிளம்பி போகலாம் வீட்டுக்கு அப்படிங்கும்போது இப்போது நிலா வந்துட்டு, இல்லை நான் வரலை அப்படிங்கிறாங்க. ஏன் வரலன்னு சொல்கிற, அதான் டிவோர்ஸே ஆகிடுச்சில்ல, அப்புறம் எதுக்கு நீ வரமாட்டேன்னு சொல்கிற அப்படிங்கிறாங்க. எனக்கு இங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லைனா எதுக்காக நீ டிவோர்ஸ் பண்ண அப்படிங்கிறாங்க. நிலா அப்படியே ஒரு மாதிரியை பார்த்துட்டே இருக்கும்போது இப்போது அவங்க அப்பா மனோகரே வந்துட்டு சமாளிக்கிறார்.
யோசிக்கிறாரு. சரி இது திரும்ப திரும்ப நம்ம பேச வேணாம், எப்படியாவது கூட்டிகிட்டு போகணும் அவங்க வீட்டில் இருந்து அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுட்டு, சரி நீ விடுத்தேனே எதுக்கு திரும்ப திரும்ப அதையே பேசிகிட்டு இருக்க, நிலாவுக்கு வந்துட்டு அங்கே பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறா, இருந்தாலும் ஏமா இவ்வளோ தூரம் வந்து உனக்காக கேட்குறோம், நீ உன்னை பிரிஞ்சு எங்களால் இருக்க முடியலன்னு தானே கேட்குறோம், வாயம்மா நம்ம போகலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ நிலா யோசிச்சுட்டு, இல்லைப்பா நான் இங்கே ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு அந்த ப்ராஜெக்ட்டுக்கு 6 மாதம் டைம் இருக்குது, நான் அந்த ப்ராஜெக்டை பண்ணாமல் என்னால் எங்கேயும் வர முடியாது அப்படிங்கிறாங்க. ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கியா, என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, இந்த மாதிரி நாங்கள் புதுசாக ஒரு கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அதில் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் இது தான் இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம், இந்த ப்ராஜெக்டை அப்படியே நான் விட்டுட்டு வர முடியாதுல்ல, அதனால் என்னை நம்பி போயிட்டுருக்க ப்ராஜெக்டை நாங்கள் 3 பேர் சேர்ந்து பண்ணுறோம், அதுவும் ஃபஸ்ட்டு பண்ணுறது கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிங்கும்போது இதை நான் பெஸ்ட்டாக பண்ணி முடிக்கணும்னு ஆசைப்பட்றேன்ப்பா அப்படின்னு சொல்லும்போது, இப்போ 2 பேரும் அப்படியே ஒருத்தர் மாற்றி மாற்றி பார்த்துக்கிறாங்க, அவங்க அப்பாவும் அம்மாவும். இப்போது மனோகர் வந்துட்டு கொஞ்சம் விட்டு பிடிக்கணும் நிலாவை அப்படிங்கிற மாதிரி, சரிம்மா இப்போ உனக்கு வந்துட்டு அந்த ப்ராஜெக்டை நீ முடிக்கணும்னு தானே நீ சொல்கிற, சரி நீ பண்ணு, நாம் இங்கேயே வந்துட்டு வேற ஒரு தனி வீடு எடுத்து நம்ம அங்கே இருக்கலாம், நீ அந்த வீட்டுக்கு போக வேணாம் அப்படிங்கிறாங்க. நிலா அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும்போது இப்போ அவங்க அம்மா பேசுகிறாங்க. என்னடி திருவண்ணாமலைக்கு தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன், அதான் உன் ப்ராஜெக்டை முடிக்கிற வரைக்கும் உங்கள் அப்பா அங்கே அவ்வளோ பிஸ்னஸையும் விட்டுட்டு உனக்காக வந்து இங்கே இருக்கேன்னு சொல்கிறாரு, நானும் உன் கூட இருக்க போகிறேன், அப்புறம் என்னடி எங்களை பற்றி நீ யோசிக்கவே மாட்டியா அப்படிங்கிறாங்க. நிலா அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டே சரின்னு சொல்லு நிலா அப்படிங்கிறாங்க. இப்போ நிலாவுக்கு என்ன பேசுறதுனே தெரியல, எப்படியோ இங்கேருந்து நம்ம திருவண்ணாமலைக்கு கூட்டிகிட்டு போகலை, இங்கே தானே இந்த ஊரில் தானே இருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி நம்ம அங்கே போய் அவங்கக்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக இப்போ வீட்டுக்குமே கிளம்பி வந்துடுறாங்க. வீட்டுக்கு வர வரைக்குமே இங்கே எல்லாருமே பக்குன்னு உட்காந்துட்டு இருக்கும்போது சோழன் பயங்கர டென்ஷனில் உட்காந்துட்டு இருக்காரு. ஏன்னா கூட்டிகிட்டு போனவங்க திரும்ப நிலாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவாங்களா இல்லை அப்படியே கூட்டிகிட்டு போக போகிறாங்களா அப்படிங்கிறது அவருக்கு தெரியாமல் பயத்திலே உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ கார் திரும்ப வந்துருச்சு அப்படிங்கும்போதே அவருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்க. பல்லவன் ஓடி போய் சொல்கிறாரு, ஆனால் என்ன கார் வந்துருச்சுண்ணே அப்படிங்கும்போது வந்து வேகமாக பார்க்குறாரு, நிலா இறங்கி வராங்க. அவங்க அப்பா அம்மாவும் கூடவே இறங்கி உள்ளே வரும்போது வாங்க அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு வந்தோடனே இப்போ எல்லாருமே பார்த்து அவங்க அப்பா சிரிக்கிறாரு. அப்போ சேரனுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இவர் சிரிக்கிறாரே அப்படின்ற மாதிரி நிலாவை பார்க்குறாங்க. நிலா அப்படியே ஒரு மாதிரி முழிச்சிட்டே நிற்கும்போது சோழனை பார்க்குறதுக்கே பாவமாக இருக்குது நிலாவுக்கு, என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி. இந்த சைடு அப்பா அம்மாவையும் விட்டு கொடுக்க முடியல, ஏன்னா இத்தனை வருஷமாக இல்லாமல் இப்போ தான் வந்து சேர்ந்துருக்காங்க, அந்த அப்பா அம்மா கிட்ட நம்ம போகணுங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு அந்த ஒரு எண்ணம் இருந்துச்சு. இப்போது சோழனையும் விட்டு கொடுக்க முடியாமல் அப்பா அம்மா கூப்பிட்றதுக்கும் பதில் சொல்ல முடியாமல் ஒரு மாதிரி முழிச்சிட்டு இருக்கும்போது இந்த முடிவு தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிலாவும் யோசிச்சிருக்காங்க. இப்போ வந்த மனோகர் டக்குன்னு சரிம்மா எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு போய் பேக் எடுத்துகிட்டு வா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகுது. அப்படியே ஒரு மாதிரி திகிலடைஞ்ச மாதிரி எல்லாரும் நிற்கிறாங்க. சோழனுக்கு அப்படியே உடஞ்சி போன மாதிரி ஆயிடுறாரு. அப்படின்னா நிலா சரின்னு சொல்லிட்டாளா, அவங்க கேட்ட உடனே இப்போ வரேன்னு சொல்லிட்டா போல இருக்குது, அதனால தான் இவங்க பேக்கெல்லாம் எடுக்க சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனில் போயிட்டு அப்படியே வெளியில் போயிட்டு உட்காந்துடுறாரு. நடேசன் பார்க்குறாரு, என்னடா நிலா கிளம்ப போதோ அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான்யா மொத்தமாக போச்சு, 6 மாதம் எனக்கு டைம் கொடுத்தா அதுக்குள்ளார எப்படியாவது நான் அவளை என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை அவள் மனசுக்கு நான் பிடிச்ச மாதிரி மாறி எப்படியாவது என் வாழ்க்கையை நான் கண்டினியூ பண்ணிடலான்னு நினச்சேன். ஆனால் போச்சு, முழுசாக போச்சு. அவங்க அப்பா அம்மா வந்தோடனே இந்த வரேன்னு சொல்லிட்டா போல இருக்குது, அவங்க பேக்கெல்லாம் எடுக்க சொல்கிறாங்க, அவளும் எடுக்க போயிருக்கா அப்படிங்கிறாங்க. நடேசன் அப்படியே பார்க்குறாரு, எல்லாம் உனக்கு வேணும்டா, நீ பண்ண தப்பு தான், ஒரு நல்ல தங்கமான பிள்ளைய உனக்கு கையில் வச்சுக்க தெரில பற்றியா, இதெல்லாம் என்னத்தை சொல்கிறதுனே தெரில அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு சைடு புலம்புறாரு. இப்போ நிலா போயிட்டு பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வெளியில் வந்தோடனே சேரன் அப்படியே கண் கலங்கி போய் பார்க்குறாரு. நேராக நிலா வந்து சேரன்கிட்ட வந்துட்டு, அண்ணா ஒன்றும் நீங்கள் பயப்படாதீங்கண்ணே, நான் திருவண்ணாமலைக்கு போகலை அப்படிங்கிறாங்க. திருவண்ணாமலைக்கு போகலையா, அப்படின்னா எங்கே நீ போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வேகமாக வந்து கேட்குறாரு. நீ பல்லவா, நான் திருவண்ணாமலைக்கெலாம் போகலடா, எனக்கு முக்கியமான இந்த ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அதுவும் அண்ணன் மூலமாக வந்த ப்ராஜெக்ட், அதுவும் இல்லாமல் இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு பண்ணுற ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்டை இப்படியே விட்டுட்டு நான் எப்படி திருவண்ணாமலையில் போய் உட்காந்துருக்க முடியும், அதனால் அப்பா அம்மா கூப்பிட்டாங்க, அவங்கக்கிட்ட நான் சொல்லிட்டேன், இந்த 6 மாதமும் இங்கே தனியாக வீடு எடுத்து அப்பா அம்மாவும் என் கூட இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் இங்கேயே ஒரு வீடு பார்த்து இங்கே இருக்கலான்னு தான் சொல்லியிருக்காங்க, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சோழன் வந்து அங்கே ஒரு மாதிரி இருக்கவும் பாண்டி இதை கேட்டுட்டு நேராக போகிறாரு. போயிட்டு, டே சோழா அவங்க திருவண்ணாமலைக்கு போகலாண்டா அப்படிங்கிறாங்க. திருவண்ணாமலைக்கு போகலையா, அப்போனா வேற எங்கடா கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறாங்க. இருடா அவசரப்படாத, இங்கே தான் லோக்கலில் தான் ஏதோ ஒரு வீடு எடுத்து இருக்க போகிறாங்க போல இருக்குது, அவங்க ஏதோ ப்ராஜெக்டை முடிக்கணும், அதனால் 6 மாதம் டைம் வேணுங்கிறத இந்த மாதிரி சொல்லாமல் இப்படி சொல்லியிருப்பாங்க போல இருக்குது, அதுவும் நல்ல விஷயம் தானடா, அவங்க திருவண்ணாமலைக்கு போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நீ இது பண்ணிட்டு இருக்கிறதுக்கு இங்கே லோக்கலில் தானடா இருக்க போகிறாங்க, எப்படி இருந்தாலும் நீ பார்க்க தானே போகிற, கொஞ்சமாவது அட்ஜஸ்ட் பண்ணடா, பாவம்ல அவங்களும் அவங்க அப்பா அம்மா கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே சோழன் ஒரு மாதிரி தவிச்சு போய் நிற்கிறாரு. சரி அப்படி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவோட பேக் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போ 3 பேருமே வெளியே வராங்க. சோழன் அப்படியே கலங்கி போய் நிற்கிறாரு. நேராக அப்படியே வந்துட்டு நிலா வந்து சோழனை பார்க்குறாங்க. அப்போ சோழன் பார்த்துட்டு, என்ன நிலா என்னை விட்டு போறியா நீ அப்படிங்கிறாங்க. அப்போ நிலாவுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல, ஏன்னா அப்பா அம்மாவும் கூடவே இருக்காங்க, என்ன பேசுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது இன்னும் அவங்க அம்மா வேற பார்த்து சோழனை முறைச்சிக்கிட்டே நிற்கிறாங்க. அதுவே ஒரு மாதிரி இருக்குது.
கவலைப்படாதீங்க சோழன், உங்களுக்கு நான் 6 மாதம் டைம் கொடுத்துருக்கேன்ல, அந்த 6 மாதமும் நான் இங்கே லோக்கலில் தான் இருக்க போகிறேன். நான் எங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எப்போ வேணால் அங்கே வந்து என்னை பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ சோழன் பார்த்துட்டு, நிஜமாவா நிலா, நான் உன்னை வந்து எப்போ வேணால் அங்கே பார்க்கலாமா அப்படிங்கிறாங்க. நீங்கள் எப்போ வேணால் வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியா, கவலைப்படாமல் இருங்க. 6 மாதம் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்கேன்ல, அது வரைக்கும் நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போது கொஞ்சம் அவருக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. இதை பார்த்துட்டு சேரணும், டேய் அதான் நிலா சொல்லுதில்லடா, 6 மாதமாக அது இங்கே தான் எங்கேயும் இருக்க போகுது, நம்ம எல்லாருமே போய் பார்க்கலாம்டா, ஏன்பா நிலா நாங்களாம் வரலாம்ல அப்படிங்கிறாங்க. என்னென்ன இப்படி பேசுகிறீங்க, நீங்களும் வரலாம், நானும் அப்பப்போ வருவேனே அப்படிங்கிறாங்க. சரிப்பா நிலா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, நீ இவங்களும் இங்கேருந்து கிளம்பி கூட்டிகிட்டு போயிட்டு வேறு ஒரு வீடு எடுத்து அங்கே போயிட்டு அவங்க இருக்காங்க. ஸோ அந்த வீட்டோட லொக்கேஷன் வந்துட்டு நிலா ஷேர் பண்ணுறாங்க. ஷேர் பண்ணுற செகண்ட்லேயே அவர் பார்த்துட்டு, அப்போ இந்த இடத்துல தான் போல இருக்குது, பக்கத்தில் தான் அப்படிங்கிறத வந்து சோழன் புரிஞ்சுட்டு வீட்டில் வந்து சந்தோஷமாக கத்துறாரு. ஆனால் இங்கே பாருண்ணே, நிலா லொக்கேஷன் அனுப்பிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதை பார்த்தோன்னே சேரனும் சந்தோஷப்படுறாரு. பரவாயில்லடா, உனக்கு தானே அனுப்பியிருக்கு, சந்தோஷம்டா அது வரைக்கும் அப்படிங்கிறாங்க. சரிண்ணே, அவள் லொக்கேஷன் அனுப்பிட்டா, நான் உடனே கிளம்புறேன், போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னோடனே வீட்டில் இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஏன் எல்லாரும் என்னை இப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறாரு. ஏண்டா இப்போ தானடா லொக்கேஷன் அனுப்புனாங்க, உடனே நீ போய் அங்கே நின்னா அவங்க அப்பா அம்மா ஒரு மாதிரி நினைக்க மாட்டாங்களாடா அப்படிங்கிறாங்க. உடனே இவர் சோழன் இருந்துட்டு, டேய் என்ன ஏன்டா ஒரு மாதிரி நினைக்க போகிறாங்க, அவங்க அப்பா அம்மா என்ன நினச்சா எனக்கு என்ன, நிலா எனக்கு பிடிச்ச மாதிரி அவளுக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்துக்கிட்டால் போதும், அவ்வளோதானே, அவளே லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருக்கானா, அவளுக்கு என்னை பார்க்காம இருக்க முடியலடா, அதனால தானே உடனே அனுப்பியிருக்கா அப்படிங்கிறாங்க. பல்லவன் அப்படியே பார்த்துட்டு, அண்ணே இது திருந்தாதுண்ணே, சோழனை எப்பயுமே திருந்தாது அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா இப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. பின்ன என்ன, இப்போ தான் லொக்கேஷன் அனுப்பியிருக்காங்க, நீ உடனே போய் நின்னா உன்னை பற்றி என்னென்ன நினைப்பாங்க, சொன்ன கேள்னே அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன, நான் உடனே போய் அங்கே நிற்கக்கூடாது அவ்வளோதானே, சரி விடுங்க, ஒரு மணி நேரம் கழிச்சு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இன்னமும் ஒரு மாதிரி பார்த்துட்டு, உன்னிட்ட பேசுகிறதே வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு எல்லாருமே போயிடுறாங்க. ஸோ பல்லவன் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி போய் உட்காந்துட்டு இருக்கும்போது சோழன் டக்குன்னு கிளம்புறாரு. என்னென்ன நிஜமாவே கிளம்ப தான் போறியா அப்படிங்கிறாங்க. ஆமாண்டா, நான் கிளம்ப தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு அவர் போயிடுறாரு. ஸோ இப்போ வீட்டில் நைட்டுக்கு தான் அவங்க வந்துட்டு டிஃபன் எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. அவங்க அம்மா எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு, நிலா ரொம்ப நாள் ஆச்சுல என் கையில் நீ சாப்பிட்டு, இங்கே பாரு உனக்கு பிடிச்ச எல்லாமே பண்ணியிருக்கேன், உட்காரு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரம் கரெக்டாக காலிங் பெல் அடிக்கும்போது அப்படியே வந்துட்டு நிலா எந்திரிக்க போகிறாங்க. சாப்பிட உட்காந்துட்டு எந்திரிக்காத, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போயிட்டு கதவை திறக்கிறாங்க. அங்கே போய் பார்த்தா சோழன் நின்றுட்டு இருக்கோன்னு அவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி கடுப்பாகுது. இப்போ தான் இங்கே வந்தோம், அதுங்களும் இவன் வந்துட்டானே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அப்போது இப்படி எட்டி பார்த்துட்டு நிலா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. அப்போ நிலாவும் திரும்பி பார்த்துட்டு, சோழன் வாங்க உள்ளே வாங்க அப்படிங்கிறாங்க. சரிண்ணா, சோழனும் உள்ளே வராரு. வந்துட்டு, என்ன நிலா சாப்பிட உட்காந்துட்டியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சோழன், அம்மா சமைச்சாங்க, அதை சாப்பிடலான்னு உட்காந்தேன், உட்காருங்க நீங்களும் சாப்பிடலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை நிலா, எனக்கு அதெல்லாம் வேணாம், இங்கே பாரு உனக்காக நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு அப்படின்னு சொல்லிட்டு கவர்லேருந்து எடுக்கிறாரு. என்ன வாங்கினீங்க சோழன் அப்படிங்கிறாங்க. உனக்கு ரொம்ப பிடிச்சதான் வாங்கியிருக்கேன் நிலா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பரோட்டாவை எடுத்து பிச்சு போட்டு அந்த சால்னா ஊற்றி கொடுக்குறாரு. அப்போ அதை பார்த்தோன்னே நிலா வந்துட்டு, சூப்பர் சோழன், எங்கே நம்ம அன்றைக்கி போனோமே அந்த கடையில் தான் வாங்கினீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நிலா, அங்கே போனேனா, சரி உன் ஞாபகம் வந்துச்சு, உனக்கு இது பிடிக்குமேனே, அப்படி கையோட வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாரு. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்தோன்னே அவங்க அம்மாக்கும் அப்பாவுக்கும் அவ்வளோ கோவம் வருது. அவங்க அம்மா சொல்கிறாங்க, என்னங்க இவ, நான் இப்படி பார்த்து சமைச்சு வச்சுருக்கேன், அதை சாப்பிடாம இது ரோட்டு கடையில் வாங்கிட்டு வந்த பரோட்டாவை போய் இப்படி உட்காந்து அவங்க கூட சாப்பிட்டுட்டு இருக்கா, கடுப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது சோழனை வந்துட்டு நின்றுட்டே இருக்கும்போது, உட்காருங்க சோழன் நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னோடனே சோழன் இப்படி சேரை இழுத்து தான் உட்கார்றாரு. உடனே இவங்க 2 பேரும் டக்குன்னு எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்ச உடனே, அப்பா ஏன் எந்திரிச்சிட்டிங்க, உட்காருங்கப்பா அப்படிங்கிறாங்க. சோழனுக்கு ஒரு மாதிரி ஆனோடனே, பரவாயில்ல நிலா, நான் எந்திரிக்கிறேன் அப்படிங்கிறாரு. சோழன் அதெல்லாம் இல்லை, உட்காருங்க அப்படின்னு சோழனை உட்கார வச்சுட்டு, இப்போ சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. அவங்க அப்பாவும் அம்மாவும் தனியாக போயிடுறாங்க. இதை பார்த்தோன்னே, நான் தான் சொன்னேன்ல நிலா, நான் அவங்க உட்காந்தேனே எழுந்துச்சு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பரவாயில்ல, பார்த்துக்கலாம் விடுங்க, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னோடனே இப்போது நிலாவும் சோழனும் உட்காந்து சாப்பிட்றாங்க. அந்த சைடு நின்றுட்டு அவ்வளோ கோவமாக வருது அவங்களுக்கு. இவன் என்னங்க டிவோர்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த பையன் கூட இப்படி சிரித்து பேசுகிறா, பழகுறா, அவன் வாங்கிட்டு வந்து கொடுக்குறதெல்லாம் சாப்பிட்றா, இவளை என்ன புரிஞ்சுக்கிறதுனே நமக்கு தெரியலையே, இப்படி இருக்கிறவ எதுக்குங்க அவள் டைவர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. எனக்கும் ஒன்றும் புரியல, இரு அவன் போனோடனே நிலா கிட்ட பேசலாம் அப்படிங்கிறாங்க. சரின்னு கொஞ்ச நேரத்தில் வந்து சாப்பிட்டு முடிச்சோடனே இப்போ நிலா கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ மனோகர் நேராக வராரு. வந்துட்டு, மாடி நிலா, இத்தனை நாள் கழிச்சு உன்னை பார்த்துருக்கோம், உங்ககிட்ட பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது, அப்பா கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறைமுகமாக கேட்குறாரு. இதை பார்த்ததும் சோழனுக்கே புரியுது. சரி நிலா, உங்கள் அப்பா நான் உங்க கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது தான் அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது போல இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாரு. சரிங்க சோழன் அப்படின்னு சொன்னோன்னே இப்போது சோழன் கிளம்பி போயிடுறாரு. இப்போ கிளம்பி போனதுக்கப்புறமா நிலா கிட்டே கேட்குறாங்க, ஏண்டி என்னடி நான் இவ்வளோ இப்படி பார்த்து உனக்கு சமைச்சு வச்சுருக்கேன், அவன் ரோட்டு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து கொடுக்குற பரோட்டாவை போய் இப்படி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க, அவனை வந்து உட்காருங்கிற, வாங்க சோழன் போங்க சோழனுங்கிற, இப்படி உனக்கு பண்ணிட்டு இருக்கவ எதுக்கடி நீ அவனை டைவர்ஸ் பண்ண, நிஜமே உனக்கு அவனை பிடிக்கும்
பிடிக்குமா அப்படிங்கிறாங்க. பிடிக்குமா? நான் எப்போ அவரை பிடிக்காதுன்னு உங்ககிட்ட சொன்னேன் அப்படிங்கிறாங்க. என்னடி பேசுகிற, பிடிக்குங்கிற, அப்புறம் டைவர்ஸும் பண்ணிட்டேங்கிற, அந்த வீட்டில் தான் இருப்பேங்கிற, என்ன மாதிரி ஆல்ரெடி நீ எதுக்காகடி அப்புறம் டைவர்ஸ் பண்ண அப்படிங்கிறாங்க. அப்படி நிலா ஒரு மாதிரி பார்த்துட்டே நிற்கிறாங்க. ஸோ இப்படி என்ன தான் நடந்தாலும் நிலா வந்துட்டு சோழனை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காம, இன்ஃபேக்ட் இந்த சர்டிஃபிகேட்டை வந்து அவங்க கிழிச்சு போட்டு எரிச்சதுக்கு அப்புறமும் கூட சோழன் ரெடி பண்ணி கொடுத்த சர்டிஃபிகேட் வச்சு தான் இப்போ வந்து அவங்க வந்து வேலைக்கு சேர்ந்தாங்க. அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் அவங்க அப்பா அம்மா கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி புரிய வச்சு சோழனுக்கு வந்துட்டு ஒரு நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்த போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதை லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.